English பேசினாலும் தமிழண்டா. Hi Tamilians, welcome to bpharm YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 2 தான் பார்க்க போறோம். அதாவது bpharm 5th 7th செமஸ்டர்ல உள்ள இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 2 பத்தி பார்க்க போறோம். bpharm 5th செமஸ்டர்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா IP 1 பார்த்திருப்போம். அதாவது இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 1 பத்தி பார்த்திருப்போம். அதுல வந்து நம்ம வந்து பேசிக்ஸ் தென் டேப்லெட்ஸ்னா என்ன, கேப்சூல்ஸ்னா என்ன, தென் குவாலிட்டி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ், இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் பற்றி இதெல்லாம் ஃபுல்லாமே நம்ம பேசிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ ஐபி 2வில் என்னென்ன வந்து கவர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பைலட் பிளான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஸ்கேலப் டெக்னிக்ஸ்னால் என்ன, தென் சூப்பர் கைட்லைன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், தென் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், தென் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம், குவாலிட்டியை பற்றி நம்ம பார்ப்போம், குவாலிட்டி கண்ட்ரோல், தென் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி. தென் இதுக்கு லா அண்ட் ரூல்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐபி 2வில் இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் இது வரைக்கும் கேட்டது, தென் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சஜஷன் மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். தென் ஒவ்வொரு டாப்பிக்கோட பர்டிகுலர் ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கொஷின் பேங்க்ஸ் மட்டும் பார்க்கலாம் வாங்க. ஐபி 2 இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 2வில் யூனிட் 1 வந்து என்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைலட் பிளான்னா என்ன, தென் பைலட் பிளான் ஸ்கேலப் டெக்னிக்ஸ் பற்றி கவர் பண்ணியிருக்காங்க. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பைலட் பிளான்னா என்ன, தென் அட்வான்டேஜஸ் அதை பற்றி 2 மார்க்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. தென் பைலட் பிளான் அண்ட் ஸ்கேலப் கன்சிடரேஷன் ஃபார் செமிசாலிட் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 மார்க்கில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. தென் சூப்பர் கைட்லைன்ஸ்னால் என்ன, தென் அதோட அப்ளிகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்கில் கவர் பண்ணியிருக்காங்க. தென் யூனிட் 2 இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கவர் பண்ணதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி பைலட் பிளான் ஸ்கேலப் கன்சிடரேஷன் வந்து சாலிட் ஆர் லிக்விட் வாரல்ஸ் பற்றி 5 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஜென்ரல் கன்சிடரேஷன் இது வரைக்கும் 10 மார்க்கில் கேட்டதில்லை. ஐ திங்க் இந்த டைம் வந்து பைலட் பிளான்ட்டோட ஜென்ரல் கன்சிடரேஷன் கேட்கலாம். அதாவது பர்சனல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும், தென் ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், அதுக்கான ரா மெட்டீரியல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல் கன்சிடரேஷனில் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து. தென் யூனிட் 2வில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்னால் என்ன, தென் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்னால் என்ன, தென் WHO வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொடுத்த கைட்லைன்ஸ்னால் என்னென்னு நம்ம வந்து 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் R&D டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டெக்னாலஜியை வந்து, அதாவது இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்னென்ன மெத்தட்ஸ், தென் எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் பற்றி ஒரு டைம் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் டாக்குமெண்டேஷன், ப்ரிலிமின்ஸ், தென் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் குவாலிட்டேஷன்னா என்ன, வேலிடேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அனலிட்டிக்கல் மெத்தட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்லேயும், தென் டிடி ஏஜென்சி இன் இந்தியாவில் என்னென்ன ஏஜென்சி இருக்குன்னு 2 மார்க்லேயும், என்ஆர்டிசியை பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் பற்றி பார்த்தோம். இனிமேல் எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலான்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து மற்ற ஏஜென்சி பற்றி 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னன்னு சொல்லிட்டு நார்மலாக அதை பற்றி 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி கேட்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக இதுக்கப்புறம் கேட்கலாம் அப்படிங்கிற கொஷின்ஸ். இந்த கிரானுலாரிட்டி ஆஃப் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் வந்து ஏபிஐ, எக்ஸிபியன்ஸ், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், பேக்கிங் மெட்டீரியல் இதை பற்றி ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேஸ் தான் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2 பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்போம். தென் இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா யூனிட் 3. யூனிட் 3ல் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்னால் என்ன, அவங்களோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து 5 மார்க்கில் கவர் பண்ணியிருக்காங்க. தென் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரக் அப்ரூவல் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா NDA, அதாவது நியூ ட்ரக் அப்ளிகேஷன் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ரௌச்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு டைம் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் பயோ ஈக்குவலன்ஸ் ஸ்டடீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க.
தென் பயோ ஈக்குவலன்ஸ் ஸ்டடீஸ் பற்றி பயோ ஈக்குவலன்ஸ் தென் அதுக்கப்புறம் பிஏ அண்ட் பிஇ பற்றி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. தென் கிளினிக்கல் ரிசர்ச் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி 5 மார்க்லேயும் தென் அதே மாதிரி கிளினிக்கல் ட்ரையல் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் நம்மளுக்கு 10 மார்க்கில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கன்சிடரேஷன் ஃபார் இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக்கை பற்றி 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதாவது ஐஎன்டி பற்றி 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் பயோஸ்டாட்டிக்ஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிளினிக்கல் ஸ்டடீஸ் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வைலன்ஸ் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஏஎன்டிஏ அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன்ஸ் பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்டில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூவாக பார்த்தோம். தென் இப்போ 4th யூனிட் அண்ட் 5th யூனிட் கவர் பண்ணலாம் வாங்க. தென் 4th அண்ட் 5th யூனிட் கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு சாப்டரோட டீட்டெயில் வெர்ஷன் வந்து பார்க்கலாம். தென் 4th யூனிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். அதில் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. தென் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. குவாலிட்டி பை டிசைன் பற்றி 5 மார்க்லேயும் தென் ஒரு டைம் 2 மார்க்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஐஎஸ்ஓ சீரீஸ் 9000 14000 பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. என்ஏபிஎல் தென் ஜிஎல்பி பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்ட கொஷின்ஸ். இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐஎஸ்ஓ, என்ஏபிஎல், ஜிஎல்பி எல்லாம் வந்து ஒரு 5 மார்க்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4ல் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ். நம்மளுக்கு இதுக்கப்புறம் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்னு இல்லை, நம்மளுக்கு இது வரைக்கும் கேட்காத கொஷின்ஸும் கேட்கலாம். அதாவது 6 சிக்மா கான்செப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓஓஎஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் பற்றி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தென் யூனிட் 5 பார்த்திங்கன்னா இந்தியன் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடிசிஎஸ்ஓ அதை பற்றி ஆல்ரெடி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து 5 மார்க் ஆர் 10 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கொஷின்ஸை வந்து. ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டியை பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஜாயிண்ட் ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டியும் தென் சிடிசிஎஸ்ஓ பற்றி வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த டைம் அதை வந்து ஒரு 5 மார்க்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜாயிண்ட் ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டியும் தென் சிடி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜாயின் ஆகி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரோல்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து இந்த டைம் ஒரு 5 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் காப் சிஸ்டம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் பற்றி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் அப்ரூவல் ப்ரொசீஜர் ஃபார் நியூ ட்ரக்ஸ். ஒரு நியூ ட்ரக்ஸை வந்து அதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் வந்து அதோட ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 10 மார்க்கில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சிடிடி அதாவது காமன் டெக்னிக்கல் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். இதை பற்றி ஆல்ரெடி வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த டைமும் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே பாய் தமிழியன்ஸ், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் ரிவ்யூ, அதாவது ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் இதுக்கப்புறம் எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துருக்கோம். இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணுறேன். ஓகே பாய் தமிழியன்ஸ், கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் எந்தெந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு மெயினாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.